ஓஎல் எக்ஸாமில் ஃபைனல் எக்ஸாமில் பார்ட் ஒன்ல 8 கேள்வி வரும். அதில் ஒரு கேள்வியாக கன்வர்சேஷன் ரைட் டயலாக் பகுதி ஒன்று இருக்கு. அந்த வகையில் நாம இங்கே இந்த வீடியோவில் நாம ஒரு கேள்வி ஒன்று போட்டுருக்கு பாருங்க. ரைட், இதில் ஹெடிங்கை வாட்சம்னு சொன்னால் fill in the blanks in the following conversation இருக்கு. அதாவது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கன்வர்சேஷன் ஒன்று இருக்குது. ரெண்டு ராம் சூர்யா என்ற 2 பேர் வந்துட்டு கன்வர்சேஷன் இருக்கிறாங்க. ஓகே, இதை நாம இலகுவாக செய்யக்கூடிய மெத்தட் நாம இந்த கிளாஸ்ல இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சரி, இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா சில ஃப்ரேசஸ் வந்திருக்கிறாங்க. ஒன் டைம், டெல் மீ டுடே அப்படின்ற மாதிரி இதுல 1 2 3 4 5 6 ஃப்ரேசஸ் இருக்குது. ரைட்டானே, அதுல ஒரு வேர்ட் இருக்குது டுடேன்னு சொல்லி, மற்றதெல்லாம் ஃப்ரேசஸ். ஓகே, இதுல நான் பார்த்தோம்னு சொன்னா இதுல 1 2 3 4 5 6 சொல்லி பிளாங்க் இருக்குது. இதுல பிளாங்க்ஸ்ல வரக்கூடிய சரியான இந்த ஃப்ரேஸை நாம கிளியர் பண்ண வேண்டியது. ஓகே, இதை நாம இப்படி ஈஸியா செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், நீங்க கேள்விகளை நீங்க ஸ்டார்ட்ல இருந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க விரும்ப வேண்டா கீழே இருந்து அல்லது இடையில இருந்து கூட நீங்க என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். ஓகே, இங்க பாருங்க, குட் யூ ப்ளீஸ் இருக்குன்னு இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒன்று இருக்குது. குட் யூ ப்ளீஸ், குட் யூ ப்ளீஸ் இருக்குது. இங்க ஒரு குட் யூ ப்ளீஸ் இருக்குது. பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளாங்க், இங்க ஒரு பிளாங்க் இருக்கு. அப்ப நாம இந்த குட் யூ ப்ளீஸ்ங்கிறதுக்கு பிறகு வரக்கூடியது ஒரு விடைச்சொல், ஒரு verb வர வேண்டி இருக்கு. சரி, அப்ப verb வரக்கூடிய மாதிரியான சொல் அல்லது சொற்றொடர் தான் இங்க வந்து செய்ய வேண்டியிருக்கு, நாம போட வேண்டி இருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா முதலாவது வினைச்சொல் தான் என்ன. வினைச்சொல்லுங்கிறது என்னன்னா ஒரு செயற்பாட்டை நாம செய்யறது. என்ன, ஒரு ஸ்லீப் தூங்குறது, ஈட் சாப்பிடுறது, குக் சமைக்கிறது, ரைட் எழுதுறது, ரீட் வாசிக்கிறது, அந்த மாதிரி வரக்கூடிய சொற்களை நாம வினை சொற்கள் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்துகிட்டு வினைச்சொல் சார்ந்த மாதிரி ஏதாவது வர வேண்டி இருக்கு. ரைட், அந்த வகையில இந்த பாக்ஸ்ல இருந்து நாம எழுத வேண்டி இருக்கு. இதுல வினைச்சொல் எங்க இருக்குது பாருங்க. இந்த இருக்குன்னு வினைச்சொல் பகுதி டெல் மீ. அப்ப டெல் சொன்னா சொல்றேன்னு, டெல் மீ அப்ப என்கிட்ட சொல்லுங்க. அப்ப இது ஒரு வினைச்சொல் பகுதி ஒன்று. வேற எங்க இருக்குது, இந்த லென் மீ அப்படின்னு சொன்ன என்ன, கடன் கொடுங்க, என்ன கடன் தாங்க. ரைட், அப்ப டெல்மியும் லென்மியும் தான் இந்த இடத்துல வரப்போகுது. அப்ப நாம எப்படி இலகுவாக செய்யணும் பார்க்கலாம். ரைட், இப்ப முழுமையாக வாசிப்போம் இந்த பகுதியை. குட் யூ ப்ளீஸ் ஸ்பேஸ் 100 rupees இருக்குதுன்னு. 100 rupees சொன்னா என்ன, 100 ரூபாய் காசி. அப்ப 100 ரூபாய் காசி டெல்மின்னு வருமா, இல்ல, என்ன வரும், லென்மி. லென்மின்னு என்ன, கடனாக தாங்க. சோ இந்த இடத்துல என்ன போட போறீங்க, lend me. சரியா, ஓகே, அப்ப lend me வரும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்கும். என்ன வரும், tell me வரும். ஓகே, tell me. சரி, போட்டாச்சு. அப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சு. இதுவும் போட்டாச்சு, இதுவும் போட்டாச்சு. ரைட், இப்ப அடுத்தது பாருங்க. இங்க வாங்க, walk about 50 meters இருக்குதுன்னு. walk about 50 meters 50, அதாவது அபவுட்ல அண்ணளவாக கிட்டத்தட்ட 50 மீட்டர் வந்துகிட்டு நடங்க. இங்க என்னமோ ஒரு வண்டி இருக்கு. ரைட், திரும்ப பாருங்க, you'll see the temple. you'll see the temple அப்படின்னு என்ன, நீங்க கோவில, டெம்பிள்னா கோவில், அதாவது கோவில்ங்கிறப்ப எப்படி இந்த பௌத்தர்கள் வணங்குறது தானே, அந்த பன்சாலை, அந்த டெம்பிள். ஓகே, அந்த டெம்பிளை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்ப walk about 50 meters 50 மீட்டர் வந்து கிட்டத்தட்ட 50 மீட்டர் நடங்க, நீங்க டெம்பிள, அந்த கோவில நீங்க பாப்பீங்க. எங்க நடங்க, சரி, அப்ப 2 விஷயம். டுடேன்னு சொல்லி வராது, அவர்கிட்ட போடையில. ஓகே, இப்ப இங்க பாருங்கன்னா on this road on your right இருக்கு. இப்ப பார்ப்போம், சும்மா போட்டு பார்ப்போம். walk about 50 meters என்ன வரும், on this road அப்படின்னு சொன்னா இந்த ரோட்டால, இந்த வீதியால. ஓகே, அப்ப இடத்த போட்டு பார்ப்போம்.
on this road. அப்ப walk about 50 meters on this road. இந்த ரோட்டால கிட்டத்தட்ட 50 மீட்டர் நடங்க. அன்னளவாக 50 மீட்டர் நடந்து போங்க. You'll see the temple. Temple நீங்க என்ன on your right. என்ன on your rightங்கிறப்ப உங்களோட வலப்பக்கத்துல. சரி. இத போட்டு பாப்போம். on your right. அப்ப உங்களுடைய வலப்பக்கத்துல நீங்க டெம்பிள பாப்பீங்க. அப்ப இந்த ரோட்டால நீங்க 50 மீட்டர் நடந்து போங்க. உங்களோட வலப்பக்கத்துல நீங்க டெம்பிள நீங்க பாப்பீங்க. ஓகே. அப்ப அதுவும் செட் ஆகி வந்துடுது. அப்ப இதுவும் போட்டாச்சு. ஓகே. இப்ப பேலன்ஸா இருக்க போகுது இங்க ஒன்று. சரியா? ஓகே. இதை வாசி பார்ப்போம். ஐ ஹோப் தே வில் ஸ்டார்ட் இட் இருக்கு. என்ன அதுக்கு டச்சுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பாருங்க. At what time is the play? Playன்னா என்ன? நாடகம். என்ன நாடகம்? இப்ப நாடகம் at what time? எத்தனை மணிக்கு நாடகம் என்று கேட்டிருக்கிறேன். அப்ப கேட்கப்பட்டிருக்கு. It's at 7:30. 7 மணிக்காம். I hope they will start it. என்ன வரும்? On time வருமா? Today வருமா? They என்ன? I hope they will start it. டைமுக்கு என்ன? டைமுக்கு. அப்ப on time. on time போட்டு பாருங்க. அப்ப on time சரியானதுக்கு என்ன டைமோட அது ஸ்டார்ட் ஆகும். சோ அப்ப on timeங்கிறது அந்த இடத்துல வருது. அப்ப இதுவும் போட்டாச்சு. அப்ப நீங்க பேலன்ஸா இருக்குது டுடே இருக்குது. நீங்க செக் பண்ண தேவையில்லை. நார்மலாகவே நீங்க டுடே இங்க எழுதி விடுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியாக நாம ஃபில் பண்ணியாச்சு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதுக்கு on time வரும். ரெண்டாவதுக்கு lend me என்ன lend me 100 rupees. டுடே வந்து மூன்றாவது வந்திருக்குது. நாலாவது tell me என்ன வந்திருக்குது on this road. ஆறாவது on your right. சரி, இந்த மாதிரி நாம இலகுவான முறையில நாம கேள்விகளை செய்ய பழகிக்கொள்ளணும். பெரும்பாலும் நான் இந்த கேள்வியை நான் முழுமையாக வாசிக்கல. சரி, தேவைப்பட்ட பகுதியை மட்டும் வாசிச்சிருக்கிறேன். வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடிய மெதட் உங்களுக்கு செஞ்சு காட்டுருக்கு. சரி, ஓகே. இதே மாதிரி நிறைய கேள்விகள் நாம இலகுவாக செஞ்சு பழகுன்ற போது எக்ஸாமை நாம ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். சரி,